ஆன்லைன் 85+ MCQ ரிவிஷன் டெஸ்ட் 12ல இந்த ஒரு மென்னமிலம் CH3COOH aqueous H2O லிக்விட் தரப்பட்டிருக்கு. இது இவ்வாறான அயனாக்கம் காட்டப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான பின்வரும் கூற்றுகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாக்கத்தை பொறுத்தவரையில் இதிலிருந்து H+ இழக்கப்பட்டிருக்கு, இதனால H+ ஏற்கப்பட்டிருக்கு. ஸோ இது H+ இழந்ததால லோரி ப்ரான்ஸ்டட் ஆசிட், லோரி ப்ரான்ஸ்டட் அமிலம். இது H+ ஏற்றதால லோரி ப்ரான்ஸ்டட் மூலம். இது அமிலம், அதிலிருந்து உருவாகினது தான் இது. அப்ப அமிலம் எதை உருவாக்கும்னா அதன் கன்ஜுகேட் பேஸ், இதனுடைய இணை மூலத்தை உருவாக்கும். இணை மூலத்தை உருவாக்கும். இது H+ எடுக்கிறதால அது மூலம் எதை உருவாக்குன்னா இணை அமிலத்தை உருவாக்கும். இணை அமிலம். அப்போ ஒரு அமிலம் இணை மூலத்தையும், மூலம் இணை அமிலத்தையும் உருவாக்கும். பொதுவாக இவ்வாறான கூற்றுகள்ல இதை பற்றி தான் அவன் கேட்கிறான். அப்போ முதலாவது கூற்று சொல்றான், H2O மூலமாக உள்ள அதே வேளை இங்கு இணை அமிலம் CH3COOH. இது மூலம், ஆனா இது இணை அமிலம் இல்லை. இணை அமிலம் இங்க தான் இருக்கு. இதுல இருந்து உருவாகினது தான் அமிலம், இணை அமிலம், இணை மூலம். இவை அமில மூலங்கள். ஸோ முதலாவது கூற்று பிழை. இது இணை அமிலம் என்பது பிழை, அது அமிலம். இரண்டாவது, CH3COOH அமிலமாக உள்ள அதே வேளை H3O+ இணை மூலமாகும். H3O+ இணை அமிலம், அது இணை மூலம் என்று சொன்னது பிழை. மூணாவது. நான்காவது, CH3COOH அமிலமாக உள்ள அதே வேளை அதன் இணை மூலம் CH3COOH ஆகும். இது சரி. அமிலம் அதன் இணை மூலத்தை உருவாக்கும். சரி. நாலாவது, H2O மூலம் இது அதன் இணை அமிலத்தை உருவாக்குகிறது. சரி. மூலம் அதன் இணை அமிலத்தை உருவாக்கும். சரி. ஐந்தாவது ஆன்சர் 3ம் 4ம் சரி என்பதுதான் சரி. ஆகவே மிக பொருத்தமானது 3,4 சரியானது. 3,4 சரி என்பது அதுதான் ஐந்தாவது ஆன்சர். ஆகவே ஆன்சர் 5. ஆன்சர் 5. இந்த ஐந்தாவது ஆன்சர் தான் பெறப்படும். இன்னொரு விடயம், இது ரிசோர்ஸ் புக்கில் ஐன்சம்லையில் ஆரம்பத்திலே மிக தெளிவாக வழங்கப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு விடயம், இது ஏன் மீளுந்தாக்கம் என்று சொன்னால், இதை விட அமில வலிமை இதுக்கு கூட, இதை விட மூல வலிமை இதுக்கு கூட. ஸோ அமில மூல தாக்கம் பின் தாக்கம் தான் வேகமாக, மிகவும் விருப்பமாக, மிகவும் நாட்டமாக நடைபெறும். அவைதான் பின் தாக்கம் தான் கூட நடைபெறும். அதனால தான் இது மீளுந்தாக்கம். உன்னுக்க நடைபெறும், பின்னுக்கவும் நடைபெற போகுது. அதனால இது மீளுந்தாக்கமாக இருக்கு. ஸோ அமில மூல வலிமை இவற்றை விட, தாக்கிய விட விளைவுகளுக்கு தான் அமில மூல வலிமை கூடவாகவும் இருக்க போகுது. இதனுடைய பிரயோகங்களும் மிக அதிகமாக காணப்படுது. நீங்கள் அதை ரிசோர்ஸ் புக்கை வாசிப்பதன் மூலமாக இதனை கற்றுக்கொள்ளலாம்.